வணக்கம். சற்று முன் மாத பென்ஷன் பெறும் ஓய்வூதியர்களுக்கு வங்கி கணக்கு தொடர்பான புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்கள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பணி ஓய்வுக்கு பிறகு பெரும்பாலான முதியவர்களின் அன்றாட செலவுகள் மற்றும் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வது ஓய்வூதியம். இத்தகைய சூழ்நிலையில் தொழில்நுட்ப கோளாறாலோ அல்லது பதிவுகளை புதுப்பிப்பு செய்வதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாகவோ சில நேரத்தில் ஓய்வூதியர்களின் வங்கிக் கணக்கில் தவறுதலாக கூடுதல் பணம் வரவு வைக்கப்பட்டு விடுகிறது. அவ்வாறு கூடுதல் பணம் வரவு வைக்கப்படும் பட்சத்தில் வங்கிகள் தன்னிச்சையாக முன்கூட்டியே அறிவிப்பு எதுவும் இல்லாமல் ஓய்வூதியர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை எடுத்து அந்த தொகையை ஈடு செய்து வந்தன. இதனால் பல மூத்த குடிமக்கள் ஓய்வூதியர்கள் தங்களின் கணக்கு புத்தகத்தை சரிபார்க்கும் போதுதான் பணப்பிடித்தம் செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடையும் சூழல் நிலவி வந்தது. இந்த திடீர் பணப்பிடித்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இனி வரும் காலத்தில் முன்கூட்டியே அறிவிப்பு இல்லாமல் ஓய்வூதிய கணக்கிலிருந்து வங்கி பணத்தை எடுக்கக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த புதிய விதிமுறையின்படி ஒரு ஓய்வூதியரின் கணக்கில் கூடுதல் ஓய்வூதியம் வர வைக்கப்பட்டிருந்து அதை வங்கி மீட்டெடுக்க விரும்பினால் சில தெளிவான நடைமுறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, சம்பந்தப்பட்ட வங்கி ஓய்வூதியருக்கு முறையாக அறிவிப்பை நோட்டீஸை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த நோட்டீஸில் பணத்தை மீட்டெடுப்பதற்கான துல்லியமான காரணம் என்ன, எவ்வளவு தொகை கணக்கிலிருந்து எடுக்கப்பட உள்ளது மற்றும் எப்போது அந்த பணம் பிடிக்கப்படும் போன்ற முழுமையான விவரத்தை வங்கி வெளிப்படையாக வழங்க வேண்டும். இதன் மூலம் முதியவர்கள் தங்களின் கணக்கில் என்ன நடக்கிறது என்பதை முன்கூட்டியே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் ஓய்வூதிய கணக்குகளை தொடங்கும் போது வாடிக்கையாளரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை பெறுமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கிறது. எதிர்காலத்தில் தவறுதலாக கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டால் அது குறித்த தகவலை பெற்ற பின்பு அந்த பணத்தை திரும்ப செலுத்த தயாராக இருக்க வேண்டும் என்பது அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு வங்கிகளின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு கடுமையான செக்கு வைப்பதுடன் வங்கிகள் வழங்கும் தகவல்களை சரிபார்க்கும் அதிகாரத்தையும் தங்களின் நிதி நிலையை முன்கூட்டியே திட்டமிடும் நிம்மதியையும் மூத்த குடிமக்களுக்கு முழுமையாக அளிக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.